dear students and parents, this is Kasturi from SK Career Academy. MCC All India கோட்டாக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் 2025க்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து செய்யும். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கான ஷெட்யூல். இதில் நீங்கள் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அண்டு பிஎஸ்சி நர்சிங் போன்ற கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இதில், அதுவும் டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எய்ம்ஸ் அண்டு ஜிப்மர் போன்ற காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 18th அண்டு 19th ஜூலை 2025 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2 டேஸும் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸு ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21st ஜூலை 2025லேருந்து 28th ஜூலை 2025 அப் டு 12 PM வரைக்கும், ஓகேங்களா? அண்ட் ஒன்லி ஃபார் சர்வர் டைமு. தென் பேமெண்ட் ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 3 PM வரைக்கும். தென் நீங்கள் பேமெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் டேட் நமக்கு என்னையிலேருந்து கொடுத்துருக்காங்கன்னா 22லேருந்து 28th வரைக்கும் 7 days வந்து சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சதுக்கப்புறம் சாய்ஸ் லாக்கிங் வில் பி அவைலபிள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 PM 28th ஜூலை வந்து இருக்கும். ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டு 29-30 2 டேஸ்க்கு வந்து நமக்கு சீட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. தென் ரிசல்ட் வந்து 31st ஜூலை 2025 வந்து நமக்கு ரிசல்ட் வரும். நம்ம ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு எந்த காலேஜில் அலாட்மெண்ட் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஸோ ஜாயின் பண்ணுற வில்லிங் இருந்தால் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணலை அப்படின்னா நமக்கு ஜாயின் பண்ணல, நாங்கள் செகண்ட் ரவுண்டு போகிறோம் அப்படின்றதுக்கான ரிப்போர்ட்டிங் சப்மிட் பண்ணணும். ஸோ அதுதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிப்போர்ட்டிங் அண்டு ஜாயினிங் டேட் வந்து 6 days கொடுத்துருக்காங்க. 1st ஆகஸ்ட்லேருந்து 6th ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, 7th and 8th ஆகஸ்ட் 2025 வந்து நம்ம அலாட்மெண்ட் ஆன கேண்டிடேட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 days வெரிஃபிகேஷன் பார்ப்பாங்க. ஸோ இதோட நமக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் ரவுண்டுக்கான ஷெட்யூல். டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் வந்து 9th ஆகஸ்ட்லேருந்து 11th ஆகஸ்ட் 3 days வந்து நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா 12th ஆகஸ்ட் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது எப்போ அப்படின்னா அப் டு 18th ஆகஸ்ட் 12 PM வரைக்கும் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு பேமெண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறோம். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 13th ஆகஸ்ட்லேருந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக்கிங் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த சாய்ஸ் லாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 18th 4 PM ஆகஸ்ட், ஓகேங்களா? ஸோ அந்த 4 PM அந்த டைமிங் தான் as per சர்வர் டைம் தான் நம்ம சாய்ஸ் லாக்கிங் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 19th அண்டு 20th 2 days என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. தென் 21st ஆகஸ்ட் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 22லேருந்து 29th வரைக்கும் ரிப்போர்ட்டிங் அண்டு ஜாயினிங் டேட் வந்துடும். ஸோ ரிப்போர்ட்டிங் அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டு மாதிரியே உங்களுக்கு இந்த காலேஜ் ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 22லேருந்து 29th நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த காலேஜ் எனக்கு வேண்டாம், நான் நெக்ஸ்ட் ரவுண்டு போகணும், இல்லை எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த காலேஜ் ஓகே, இல்லை எனக்கு இது வேறு காலேஜ், நான் பின்னாடி சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ரிப்போர்ட்டிங் வந்து சப்மிட் பண்ணிடணும். அந்த 8 daysக்குள்ளே நீங்கள் பண்ணி ஆகணும். செகண்ட் ரவுண்டில் சீட் அலாட்மெண்ட் கேண்டிடேட்டை காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட் டேட்டா பை இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 30th அண்டு 1st செப்டம்பர் வரைக்கும் பார்ப்பாங்க. இது செகண்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது தேர்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தேர்ட் ரவுண்டு. September 2 வந்து tentative seat matrix by the participating institutions, ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் டைம் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 3rd செப்டம்பர்லேருந்து 8th செப்டம்பர் வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் அப் டு 12 PM as per சர்வர் டைம். ஸோ ஓகே. தென் அதுக்கப்புறம் பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எப்போனா அதே மாதிரி 3 PM வரைக்கும் 8th செப்டம்பர் 3 PM as per சர்வர் டைம் வரைக்கும் நமக்கு 6 days டைம் கொடுத்துருக்காங்க.
பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ் முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ 3rd செப்டம்பர்லேருந்து 8th செப்டம்பர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு என்னென்ன காலேஜில் சீட் வேக்கண்ட் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் வேக்கண்ட்டு நமக்கு எந்தெந்த காலேஜில் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வேக்கண்ட் இருக்கிறத பார்த்துட்டு நமக்கு அந்த காலேஜஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த காலேஜை வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சதுக்கப்புறம் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக்கிங் பண்ண போகிறோம். சாய்ஸ் லாக்கிங் வந்து 8th செப்டம்பர் அப் டு 4 PM தான் நீங்கள் வந்து as per சர்வர் டைமில் நீங்கள் வந்து சாய்ஸ் லாக்கிங் பண்ணணும். ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டு 9th and 10th 2 days வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th செப்டம்பர் 2025 ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் கொடுக்கணும். நம்ம 12th செப்டம்பர்லேருந்து 18th செப்டம்பர் வரைக்கும் 7 days வந்து ரிப்போர்ட்டிங் வந்து நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் காலேஜஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, வெரிஃபிகேஷன்ஸ் ஜாயிண்ட் கேண்டிடேட்டோடைய டேட்டாஸ் எடுத்து 19th and 21st வரைக்கும் அவங்க 3 days வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம 3rd ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டே வேக்கன்சி. ஸோ ஸ்டே வேக்கன்சியோட கவுன்சிலிங் ஷெட்யூல் தான் இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு 3rd ரவுண்டு கொடுத்த மாதிரி ஸ்டே வேக்கன்சி வந்து ரொம்ப டைம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் 3rd ரவுண்ட்லேயே சீட் முடிஞ்சிடும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் காலேஜஸ் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே இப்போ ஸ்டே வேக்கன்சியில் வரும். ஸோ ஸ்டே வேக்கன்சி நீங்கள் போகும்போது 20th செப்டம்பர் வந்து டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ 22 and 24 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு பேமெண்ட்டு டைமு அது வந்து நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் பேமெண்ட்டும் எப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னா 22 செப்டம்பர்லேருந்து 24th செப்டம்பர் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 22nd நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் 25th வரைக்கும் நம்ம பண்ணுவோம், நமக்கு எந்த காலேஜஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே அதில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிடுவோம். சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு சாய்ஸ் லாக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 24th செப்டம்பர் 2025 அப் டு 8 PM வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க as per சர்வர் டைமில். அந்த டைம் வந்து நம்ம சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம். ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th செப்டம்பர்லேருந்து 26th செப்டம்பர் வரைக்கும் 2 days வந்து ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 27th அப்போ நமக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, 3rd ரவுண்டுக்கான ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் 27லேருந்து October 3 அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 7 days டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 7 daysல நம்ம எந்த காலேஜில் நமக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் நம்ம ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் முக்கியமாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் பார்ட்டிசிபேட்டிங் institution and colleges are directed to treat all Saturdays and Sundays and gazetted holidays as working days. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இந்த ஒர்க்கிங் டேஸ் இங்கே அந்த டைமிங் வந்து நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ அந்த டைமாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுலையோ இல்லை சாய்ஸ் லாக்கிங் பண்ணும்போதோ பேமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு எதனாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பர் கீழே கொடுக்குறேன், இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.